ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மாஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி போன வீடுடைய ஒரு கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, சரியா? ஏன்னா பக்கத்தில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை எதுவும் பண்ண முடியாது, அதனால் ஓகேடா. இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் வீடியோவில் என்னாச்சுன்ற ஒரு சின்ன ஆன்லைன் பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு லேப் இருந்திருக்கும். அதில் ஒரு பர்சனை வச்சு ரொம்பவும் கொடுமைப்படுத்தியிருப்பாங்க அந்த லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. அப்படி கொடுமைப்படுத்துகிறவங்கள காப்பாற்றுறேன்னு நினைக்கிற ஆள் தான் நம்ம டே. காப்பாற்றினதுக்கு அப்புறமேட்டு தான் அவருக்கு தெரியும் அந்த பர்சன் ஒரு ஆல்ஃபா அப்படின்றது. அந்த ஆல்ஃபாவுக்கு தன்னுடைய பிளட்டை கொடுத்ததும் நம்ம டே வந்து மறந்துடுறாரு அந்த ஆல்ஃபாவோட உடம்புல ஒரு வேம்பயர் பிளட்டும் இருக்குது அப்படின்றத. ஸோ அந்த வேம்பயர் பிளட் இருக்கிற அந்த ஒரு பர்சன் அந்த பிளட்டை குடிச்சிட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகிடுவார். நம்ம டேவை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிருவார் அந்த லேபில் இருக்கவங்கள விடவும். அந்த லேபில் இருக்கவங்க யாரை பார்த்தாலும் அவருக்கு கோவம் வரும். ஸோ நம்ம டே மட்டும் தான் அவரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரே பர்சனாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீனில் நம்ம டேக்கும் ஜங்குக்கும் ஒரு சின்ன கன்வர்சேஷன் போகிற மாதிரி நான் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்குடைய அந்த ரூமில் நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரியே நின்றுட்டுருக்க. நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை பார்க்குறாரு. அவருடைய கைகள்லேருந்து வர அந்த ப்ளீடிங்ஸை பார்க்குறாரு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு அது தேவைப்படுது அப்படின்றத வந்து உணர்ந்துட்டு, உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அவருடைய கையை நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் கிட்ட கொண்டு போக, நம்ம ஜங்குக்கு அந்த ப்ளீடிங் ஸ்மெல் வந்து உண்மையிலே ரொம்பவும் ட்ரிகர் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே நம்ம டேவுடைய கையை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர, பட் டக்குன்னு நம்ம டே வந்து கையை எடுத்துட்டுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி நிமிர்ந்து நம்ம டேவை பார்க்க, ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம டே வந்து அவருக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காரு. அதனால தான் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி அண்ணாந்து பார்க்குறாரு நம்ம டேவை. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, அவ்வளோ ஈஸியாலாம் உனக்கு தர முடியாது, இதுக்கு பதில் நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க, நம்ம ஜங்குக்கு அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு நம்ம டே, என்னன்னு கூட வாய் திறந்து கேட்க மாட்டியா? என்ன அது? என்கிட்ட நீ டெய்லியும் பேசணும். நான் அவங்ககிட்ட டெய்லி எப்படியாவது வந்து மீட் பண்ணுவேன். இந்த டைம் வருவேன், மார்னிங்கே வருவேன், சில டைம் ஆஃப்டர்நூன் டைம் வருவேன். யாருமே இல்லாதப்போ நான் உன்னை பார்க்குறதுக்கு வருவேன். ஆனால் அப்போல்லாம் நீ என்கிட்ட நார்மலாக பேசினேன்னா உனக்கு என்ன தேவையோ நான் கொடுப்பேன். என்ன தேவையோ எல்லாமே கொடுப்பியா? அது பிளட்டு தானே தரேன். நிஜமாவா? நிஜமாதான். அப்போது உன்னால் என்ன வெளியே கூட்டு போக முடியுமா? இங்கேருந்து நீ வெளியே போகணுன்னு நினைக்கிறியா? ரொம்ப நாளா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. எனக்கு தெரியும் உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா. ஆனால் உனக்கு கோவம் வரலையா இங்கே இருக்கவங்கள பார்த்து? சும்மா வெளியே போகணுன்னு மட்டும் சொல்கிறேன். வெளியே போகணும் அப்படியே போக மாட்டேன். திரும்ப வருவேன். இங்கே இருக்க ஒருத்தனும் உயிரோடு இருக்க மாட்டேன். அது என்னால் உன்னை வெளியே கூட்டு போக முடியாம தெரியலையே. அப்போ தயவு செஞ்சு இங்கே வராது. ஏன் அப்படி சொல்கிறேன்? உனக்காக வெளியே யாராவது இருக்காங்களா? எனக்காக யாரும் கிடையாது. அப்புறம் ஏன் அப்படி? நீ கொஞ்சம் என் நிலைமை யோசிச்சு பாரு. நான் கடந்த 5 வருஷமாக இங்கே இருக்கேன். எனக்கு இந்த இடத்துல இருக்கிற எதையுமே பிடிக்கல. நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தேனோ அதை விடவும் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கேன். நானாகவே இல்லை. எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கே இருக்க மனுஷங்க எல்லாருமே அவங்களுடைய சொந்த விஷயத்துக்காக யாரை வேணால் கஷ்டப்படுத்துகிறான்றத ஒரு மாதிரி ஆணித்தனமாக நம்பிட்டு இருக்கானுங்க. அது எல்லாத்தையும் மாற்றணும். நான் மாற்றுவேன். ஆனால் இந்த நிலைமையில் என்னால் முடியாது. உனக்கு அப்போ கண்டிப்பாக வெளியே போயே ஆகணுமா? வெளியே எல்லாமே மாறிடுச்சு. நீ நினைக்கிற மாதிரி முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை. உனக்கு தெரியும்ல? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்காக யாரும் இல்லைனாலும், எல்லா விஷயமும் மாறி இருந்தாலும்
நான் இந்த இடத்துல இருக்க விரும்பலை, வெளியே போய் ஆகணும். சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் உடனேலாம் முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னால் உன்னை வெளியே கொண்டு போக முடியும்னு 100% சொல்ல முடியாது. ஏன்னா உன்னை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. நான் இப்போ இந்த ரூமுக்குள்ளே வரணும்னா மூணு டோரை தாண்டி வரணும். அதனால நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 5 வருஷம் வெயிட் பண்ண எனக்கு அடுத்த 5 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் இங்கேருந்து வெளியே போகணும். நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். சரி, ஆனால் என்கிட்ட நீ பேசுவியா? நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தோணுது, அதனால தான் கேட்டேன். ஓ, ஒரு ஆல்பாவை பார்த்தா எல்லா ஒமேகாஸும் அழிஞ்சு போவாங்க. ஆனால் நீ ஆப்போசிட்டில் நின்று பேசிகிட்டு இருக்க. நான் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சேன். தைரியம் தான் உனக்கு. நான் ஒமேகான்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய பிளட் ப்ளஸ் என்னுடைய சென்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா? அது நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் கிளம்புறேன். ஓ சரி, அடுத்து எப்போ வருவ? அது எனக்கு தெரியாது. என்னால் எதையும் ஷுவராக சொல்ல முடியாது. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. நம்ம சங்குக்கு நீ ஒரு ஒமேகா தானே அப்படின்னு கேட்டதும் அவரோட சீட்ஸ் எல்லாம் ரொம்ப ரெட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணியிருப்பார். அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு நம்மகிட்டே வந்து இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணமே ஆல்ரெடி ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒமேகாஸ் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற அந்த இடத்த ஆக்குபை பண்ணனால தான். இதுக்கப்புறம் ஒமேகாவாக தனியாக இருந்து வாழ முடியாது, ஹியூமன்ஸோட ஹியூமன்ஸை சென்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன்ஸ் கும்பலோடு சேர்ந்து ஐக்கியமானவர் நம்ம டே. பட் ஹியூமன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் ஆல்ஃபாவால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது இந்த இடத்துல ப்ரூவ் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே வந்து ஒரு ஒமேகா அப்படின்றது அவருடைய பிளட் ப்ளஸ் அவருடைய சென்ட்டை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே என்ன பண்ணுறாருனா ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது லேப் கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எமர்ஜென்சியாக பிளட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவைலபிள் பிளட் அங்கே இருக்கிறத பார்த்து அவரே ஒரு ஃபேக் ரெசிப்ட் ரெடி பண்ணி அந்த பிளட்டை அவர் அங்கேருந்து வாங்குறாரு. அடுத்த நாள் ஜங்குக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி 1 டே கழித்து நம்ம டே வந்து அந்த ரூமுக்கு போகிறாரு. நம்ம ஜங்குக்கு இருக்கிற ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டயர்டாக ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே உள்ளே போனதும் நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவை நிமிர்ந்து பார்க்குறாரு. எக்ஸைட்டெல்லாம் ஒன்றும் ஆகலை. இப்போ நம்ம டே தான், என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை. ஏன், எதுனா பிரச்சனையா? உன்னை திரும்பியும் எதனாவது பண்ணாங்களா என்ன? அப்புறம் பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சைடில் திரும்பி பார்க்க, சைடில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஃபுல்லாக ஃபுட்டு இருக்குது. ஆனால் அது எல்லாமே இந்த லேபில் வேலை செஞ்சவங்க வந்து வச்சது. நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே வேண்டாம் வெறுப்பா அதை அப்படியே பார்த்துட்ருக்காரு. நம்ம டீ அதை பார்த்துட்டு, ஓ சரி, நான் உனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வேணுமா? என்னது? ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேக்லேருந்து அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பிளட் ஒன்று வாங்கியிருந்தார் இல்லையா,
எமர்ஜென்சியாக அதை வந்து ஒரு கோல்டு பேக்கெட்குள்ளே போட்டு வச்சுருப்பாரு. அந்த கோல்டு பேக்கெட்குள்ளே போட்டால் அது அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ நம்ம அப்படியே கிளாட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி கிளாட் ஆகாது. ஸோ நம்ம டே வந்து அந்த பிளட்டை அதுலேருந்து எடுத்து நம்ம ஜங்குக்குடைய கண்ணில் காட்ட நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி குஷி ஆகிடுது. ஆனால் அதை வெளியே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. டக்குன்னு கிட்ட நம்ம டே கிட்ட வந்து அந்த பிளட் பேங்க் அந்த கவரை வந்து டச் பண்ணுறாரு. பட் செம்ம சில்லுன்னு இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து பிடிச்சவரை அப்படியே விட்டுடுறாரு அதை. இப்போ நம்ம டேனா, ஏன் என்னாச்சு? எனக்கு வேண்டாம். ஏன்? அது பியோர் கிடையாது. ஹே, இது பியோர் பிளட் தான், ஹியூமன் பிளட்டு. சில்லுன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு வேண்டாம். இல்லை, அது நான் உனக்கு இதை கொடுக்கணும்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு அப்படி ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா என்னுடைய பிளட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து பெர்மிஷன் கொடுக்க நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம டேவை பார்க்குறாரு. அவர் புரிஞ்சுக்கிறாரு நம்ம டே வந்து அவருக்கு பசியாக இருக்கனால தான் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கு, இல்லை வேண்டாம், உனக்கு வலிக்கும், உன்னால் வலி தாங்க முடியாது. இல்லை பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன். வேண்டான்னு சொல்கிறேன்ல. பரவாயில்லன்னு சொல்கிறேன்ல, நான் தானே கொடுக்குறேன், நான் தானே வலி ஏற்றுப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டேவை ஃபோர்ஸாக அந்த செவர் இருக்கும் இல்லையா, அந்த செவத்தில் தள்ளி விட்டுருவோம். அப்படியே ஒரு மாதிரி இடிச்சிட்டு நிற்கிறாரு நம்ம டே. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே நடந்து நம்ம டே கிட்ட வராரு. இப்போது நம்ம டே தான் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்க்க, இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி நடந்து வந்து நம்ம டே பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறாரு. ஸ்மோக் பண்ணும்போது நம்ம ஜங்குக்குடைய அந்த ஷார்ப்பான தீட்ஸு, அந்த வேம்பேர்க்குள்ளது இருக்கும் இல்லையா, அந்த தீட்ஸ் அப்படியே தெரியுது. டேக்கு அதை பார்த்ததும் அவ்வளோ பயமாயிடுது. ஏன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது. அவருடைய ஸ்கின்னை கிழிச்சிட்டு உள்ளே போகும்போது எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு. ஒரு மாதிரி ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பி நிற்க நம்ம ஜங்குக்கு அப்படியே லெஃப்ட் சைட் தான் கடிக்கிறதுக்கு வராரு. அவருடைய ரைட் ஹேண்டை வச்சு நம்ம டேவுடைய ஃபேஸை வந்து ரைட் சைட் திருப்பிட்டு நெக்கில் பக்காவாக அப்படியே ப்ளேஸ் பண்ணுறாரு அவருடைய தீட்ஸை. ஆனால் என்னமோ ப்ரெஷர் போட்டு உள்ளே அழுத்தலை. நம்ம டே அப்பயே ஐயோ அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு டைட்டாக மூடிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு வேண்டான்னு சொல்கிறேன்ல. பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. அவருடைய பல்ல இருக்கிற ஷார்ப்னஸ்க்கு சின்னதாக அழுத்தம் கொடுத்ததும் நம்ம டேவுடைய ஸ்கின்னை கிழிச்சிட்டு அவருடைய பல் வந்து அப்படி அந்த பிளட்டை வந்து சக் பண்ணுறதுக்கு அப்படியே குத்திடுது. அந்த இடத்துல இருந்து அப்படியே பிளட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது. நம்ம டேக்கு ரொம்பவும் வலிக்குது. பட் இருந்தாலும் அப்படியே அவருடைய லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு அந்த கத்துற அந்த ஒரு சவுண்டெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு 5 minutes அப்படியே ஸ்டாச்சுவாக நின்றுட்டுருக்காரு. நம்ம டேவுடைய நெக் அப்படியே பைட் பண்ண வேண்டிக்கு அவருக்கு நம்ம டேவுடைய பிளட் அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னா அதில் ஒமேகா பிளட்டும் இருக்கு இல்லையா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி நம்ம டேக்கு வலிச்சிட்ருக்க நம்ம ஜங்குக்கு வந்து டோட்டலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய நெக்கை காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவுடைய பிளட்டை வந்து சக் பண்ணி அப்படியே முழுங்குறாரு. அப்போ அந்த த்ரோட் வந்து அப்படியே மேலே அப்படியே கீழே போயிட்டு வரும் இல்லையா, மூமெண்ட் ஆகும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே நம்ம ஜங்குக் வந்து விழுங்குறது எல்லாத்தையுமே நம்ம டேவால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த சின்ன சவுண்டு கிடைக்கும் இல்லையா, அது அப்படியே ஃபீல் பண்ணுறாரு நம்ம டே. இப்போ ஒரு 10 minutes இருக்கும். நம்ம ஜங்குக்கு பொறுமையாக அவருடைய வாயை வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே டேவுடைய கழுத்துலேருந்து எடுக்க நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிடிக்கிறாரு அவருடைய நெக் சைடை. ப்ளீடிங் ஸ்டாப் ஆகவே இல்லை. ஒரு மாதிரி திரும்பி அப்படியே ஒரு ட்ராப் மட்டும் அப்படியே ப்ளீட் ஆகி நம்ம டேவுடைய நெக் சைடு அப்படியே கீழே அப்படியே வலிஞ்சு வர நம்ம ஜங்குக்கு அதை பார்க்குறாரு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் போயிட்டு அப்படியே லிக் பண்ணிடுறாரு. நம்ம டேக்கு அது ஒரு மாதிரி கூசுது. ப்ளஸ் ஒரு மாதிரி இருக்குது. ப்ளட்டை வந்து லிக் பண்ணுறாரு இல்லையா, ஒரு மாதிரி லைட்டாக டிஸ்கஸ்டிங்காக இருக்குது நம்ம டேக்கு. நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸில் ஓரமாக நம்ம டேவுடைய ப்ளட் எல்லாமே அப்படியே படிஞ்சிருக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படியே வாயை தொடச்சிட்டு
தேங்க்ஸ். இல்லை பரவாயில்ல, நான் கிளம்புறேன். என்ன வர பிளட்டை கொடுக்குற கிளம்புற? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு கொஞ்சமாவது ஸ்ட்ரென்த் இருக்கணும் தான். அடுத்து உன்னை எதை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு கெஸ்ஸும் கிடையாது. அதனால தான். அண்ட் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வெளியே காட்டிக்காத. எந்தளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வெளியே காட்டுறியோ அந்தளவுக்கு உன் மேலே திரும்பி ப்ரெஷர் போட்டுகிட்டே இருப்பாங்க. நீ எவ்வளோக்கு எவ்வளோ வீக் ஆகுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டில் இருந்து உன் மேலே டெஸ்ட்டுக்குன்னு யூஸ் பண்ணுற எல்லா விஷயமும் கம்மியாகும். அதனால தான் சொல்கிறேன், என்னால் என்னுடைய ஸ்டாண்டர்டை குறைச்சிக்க முடியாது. அதுவும் இவ்வளோ ஈனத்தனமாக இருக்கிற இவனுங்களுக்காகலாம் என்னால் என்னுடைய ஸ்டாண்டர்டை குறைச்சிக்க முடியாது. ஆனால் உனக்கு நிறைய பரவாயில்ல. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன? நீ எதுக்கு இங்கே இருக்க இவங்களோட? அது அது அந்த எல்லா சிச்சுவேஷன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவியா? நான் ஹெல்ப்லாம் பண்ணல. அதே மாதிரி இது ஒன்றும் என்னுடைய வேலை கிடையாது. நான் உன்னை ரேண்டமாக தான் பார்த்தேன். உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், தோணுச்சு. ஆனால் நீ ஒரு ஆல்ஃபான்னு எனக்கு தெரியாது. ஓ, தெரிஞ்சிருந்தா முன்னாடி வந்திருக்க மாட்டியா? அப்படி இல்லை. அப்புறம் அது நான் தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்கிறேன்ல, அதான் தெரிஞ்சிருந்தா. இங்கே பாரு, நீ பக்கம் 50% வேம்பையராகவும் 50% ஆல்ஃபாவாகவும் இருக்க. நோ, ஐம் 100% வேம்பையர், 100% ஆல்ஃபா. ஆனால் உனக்கு மட்டும் எப்படி? என்னுடைய பேரண்ட்ஸோட ஜீன். உன் பேரண்ட்ஸ் எங்க? தெரியாது. ஓ சரி, நான் கிளம்புறேன். எப்போ வருவா? எப்பயாச்சும் வருவேன். சரி, நீ சாப்பிட்டியா? போய் தான். வேணும்னா எனக்கு வச்சதை சாப்பிட்றியா? அவங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு போனாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆனால் நீ இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகிடுவேன். ஏன்னா நான் அவனுடைய உடம்புல இருந்து பிளட் எடுத்ததுனால. சாப்பிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே நம்ம டேவை பார்த்து சொல்ல, நம்ம டேவும் நம்ம சங்குக்கு அண்ணாந்து பார்க்குறாரு. ஏன்னா நம்ம டேவோடவும் நம்ம சங்குக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கார். ஒரு மாதிரி இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு அப்படியே அந்த சாப்பாடை பார்த்தா நம்ம சங்குக்கு வந்து சாப்பாடெலாம் அங்கே ஒரு ட்ரேயில் வச்சுருக்காங்க, நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சங்குக் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம சங்குக்குடைய பெட்லேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நம்ம டே சாப்பிட்றது வந்து நம்ம ஜங்குக் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு பிளட்டை ட்ரிங்க் பண்ணும்போது ஒரு மாதிரி பார்த்தார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை பார்க்க நம்ம டே லைட்டாக சிரிச்சுட்டு, ஏன் அப்படி பார்க்குறேன்? இல்லை, இதெல்லாம் எப்படி சாப்பிட்றேன்? அது பழகிடுச்சு. முதல்ல கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போது அப்படி இல்லை. ஓ, பிளட்டை விடவும் இது நல்லாவா இருக்கு. நீ பிளட்டையும் மீட்டையும் மட்டும் சாப்பிட்ட, அதனால் உனக்கு எங்கே இது தெரிய போகுது. ஆனால் உனக்குள்ளே இருக்க அந்த ஆல்ஃபா அப்படின்றத சாப்பிட்ற விஷயத்தில் டோட்டலாக மறந்துட்டேன்னு தெரியுது. ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ எங்கள் அப்பா என்னை நிறையா ஹண்டிங்க்கு கூப்பிட்டு போவார். அவரு கூட தான் முக்கால்வாசி நேரம் நான் சாப்பிட்ருக்கேன். அவர் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்ததே ஹண்டிங் மட்டும்தான். அம்மா கிட்ட இருந்து சமைக்கலாம் கற்றுக்கல. அப்பா ஹண்டிங் சொல்லி கொடுத்தனால எனக்கு சாப்பாடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் ஹண்ட் பண்ணால் மட்டும்தான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி என்னென்னமோ நூலாக இருக்கு, அதுவும் தண்ணியில் மிதக்குது.
ஏய், இது நூல் இல்லை, நூடுல்ஸு. என்னதோ, எனக்கு வேண்டாம். நீ அதிகமாக ஃபாரஸ்ட்லேயே இருந்தில்ல, எப்போவுமே அங்கே தான் இருப்பேன். நான் உன்னை கொண்டு போய் திரும்பியும் உன்னுடைய இடத்துலையே விட்டுட்டேன்னா என்னை மறந்துடுவல்ல? தெரியாது. உனக்காக ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்ல, அவங்க இருக்காங்களா? எல்லாருக்கும் லைஃப் பார்ட்னர் வேணும், கம்பல்சரிலாம் இல்லை. எனக்கு நான் தனியாகவே இருக்கணும். யார் டிஸ்டர்பன்ஸும் வேண்டாம், யாரும் என்னாலையும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். அப்போ உனக்கு உனக்கு ஒரு பார்ட்னர்லாம் வேண்டாமா? ஓ சரி, நீ யார் கூட இருக்க? நானும் தனியாக தான் இருக்கேன், எனக்குன்னு யாரும் இல்லை. எப்படியோ உயிர் பொழைச்சி வாழணும்னு சொல்லி இங்கே வந்து எதோ பண்ணி கற்றுக்கிட்டு வேலையை ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டுருக்கேன். உனக்கு வாழ்க்கை துணைலாம் இல்லையா? இல்லை. மேபி நான் எங்கள் அம்மா அப்பா கூடயே இருந்திருந்தேன்னா எனக்கு இன்னும் 2 குழந்தைங்க இருந்திருக்கும். 2 குழந்தைங்களா? ஆ. ஓ, உனக்கு வயசு என்ன? அது இங்கே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு வயசு 26. 26 தானா? ரொம்ப சின்ன பையனாக இருக்க. நீயும் இங்கே இருக்கவங்க வயசுக்கு 28 29 வயசோ தான் இருக்கும். ஓ சரி, நீ நான் சாப்பிட்டுட்டேன், கிளம்புறேன். நீ தூங்கு, நாளைக்கு பார்த்துரு, ஓகேவா? என்னால் முடிஞ்சால் நான் வந்து பார்க்குறேன். சரி, ஆனால் இங்கேருந்து நான் வெளியே போகிறதுக்கு எதுனா ஒரு வழி பண்ணு. கண்டிப்பாக. ஆனால் நீ உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டி மாட்டிக்காத. ஆனால் இது ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? சீக்கிரம் சொல்லு. அது நேற்றுக்கு என்ன அவங்க வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கப்போ நீ அந்த இடத்துல இருந்ததானே? ஆமாம். ஆனால் உனக்கு எப்படி? என்னால் உன்னை ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனால் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மகிட்டே வந்து ஷை ஆகிற மாதிரி போக நம்ம ஜங்குக்கு வந்து அது ஈஸியாக தெரிஞ்சிருது. ஏன்னா ஒரு ஒமேகா வந்து ஷை ஆகுறப்போ அவங்களுடைய சென்ட் வந்து அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகும். அவங்களுடைய சென்ட் டக்குன்னு அப்படியே ஹைப் ஆகிட்டு லோ ஆகும். நம்ம ஜங்குக்கு வந்து அதை சென்ஸ் பண்ணிடுறாரு. அவர் அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ண நம்ம டே வந்து அந்த ஸ்மைலை பார்த்தே ஒரு மாதிரி வைக்கப்பட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம சங்குக்கை இப்படி தான் அப்பப்போ வந்து மீட் பண்ணுறது அப்படி இப்படின்லாம் வைப்பாங்க. அப்படியே நம்ம டே தான் ஒரு நாள் அழகாக அப்படியே ரெடியாகி லேபுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ டக்குன்னு அவருக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது, வேர்க்குது, ஒரு மாதிரி உடம்பே வித்தியாசமாக பண்ணுது. இது வரைக்கும் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததே இல்லை. ஒரு மாதிரி அப்படியே டயர்டாகி அந்த பெட்டில் அப்படியே அமைதியாக உட்கார நம்ம டே வந்து என்ன ஆச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, அவருடைய கை கால்லாம் நடுங்குது, வேர்க்குது. அதை வச்செல்லாம் கண்டுபிடிக்கிறாரு தனக்கு வந்து ஹீட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம டேவால் இந்த ஹீட்டை வச்சுட்டு இங்கே ரூம்லையெல்லாம் உட்கார முடியாது. எப்படியாவது லேபுக்கு போய் தான் ஆகணும். லேபுக்கு வந்து ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அது மாதிரி எதனாவது கேட்பாங்க. அதே சமயம் தான் ஹீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதனாவது சொன்னாலும் அவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி என்னன்னே தெரியாது. அதுவும் இல்லாமல் ஹீட்டாக அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை திரும்பி ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் சரி எப்படியாவது இன்றைக்கி நம்ம கண்ட்ரோல் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த தைரியத்தையும் வர வச்சுக்கிட்டு நம்ம டே ஃபுல்லாக அவருடைய பாடியெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே வேலைக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போன நேரம் அந்த இடத்துல எந்த ஒரு சீஃப் டாக்டர்ஸும் இல்லை. ஸோ நம்ம
டேக்கு வந்து அன்றைக்கி ரெஸ்ட்டு அப்படியே அமைதியாக ஒரு இடமா உட்காந்துட்ருக்காரு. ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே லஞ்சுக்கு போகிறப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா நாசுக்காக நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு வராரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி நம்ம டே கிட்ட இருக்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாரு. நம்ம டே வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரும்போது கரெக்டாக வாசலை பார்த்த மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு நின்றுட்டுருக்காரு. இப்போ கரெக்டாக நம்ம டே உள்ளே வரதுக்கும் நம்ம ஜங்குக்கு இப்படி வாசலில் நின்றுட்டுருக்கிறதுக்கும் நம்ம டே ஒரு மாதிரி திக்குன்னு தூக்கி வாரி போட்டுருது. அவர் ஆல்ரெடி வேர்த்து போயிட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கார். இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்ததும், உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. நிஜமாவா? நிஜமாக தான், ஒன்றும் இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்க. அது ஒன்றும் இல்லை. நான் வரேன்னு உனக்கு எப்படி தெரியும்? வழக்கத்தை விடவும் உன்னுடைய சென்ட் ரொம்ப நேரமாக அடிச்சிட்ருக்கு. நீயும் வருவன்னு பார்த்துட்ருக்கேன், ஆனால் லேட்டாக வர. நான் எப்போ தானே இங்கே வந்தேன்? அதுக்கு முன்னாடி என்னுடைய சென்ட் எப்படி உனக்கு தெரியும்? அது என்னன்னு தெரில, எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அது சரி, நீ சாப்பிட்டியா? அது எப்படி நான் சாப்பிடுவேன்? அங்கே பாரு, அப்படி தான் இருக்குது. நேற்று சரி, பிளட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கோட்டில் இருந்து 2 பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு நம்ம டேயோடைய நெக்கை பார்த்து தான் அவருக்கு அப்படியே எச்சு ஊறுது கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டேயோடைய கண்டிஷன் சரியாக இல்லை அப்படின்றது அவருக்கு புரியுது. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு சும்மாவே நின்றுட்டுருக்கிறத இருக்கிறத பார்த்துட்டு, என்ன நின்றுட்டுருக்க? சீக்கிரம் நான் இந்த இடத்த விட்டு போகணும். 2 மணிக்குள்ளே இருந்தீங்கன்னு நான் போனாதான் என் மேலே எந்த டவுட்டும் வராது அவங்களுக்கு. இத்தனை நாள் கேமராலேயே மாட்டாமல் இருக்கேன், அதுவே அதிசயம். சீக்கிரம் இரு. அதுக்கு முன்னாடி உனக்கு ஹீட் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? அது உனக்கு எப்படி தெரியும்? அவனுடைய சென்ட். அது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், அதனால தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? உனக்கே தெரியும்ல ஹீட் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு. எனக்கு பார்ட்னர்ஸும் இல்லை. நான் வீட்லேயே இருந்தாலும் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. நீ கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு என்னை விடுறியா? நான் போனேன். இல்லை, நீ போ. இங்கே பாரு, உனக்கு இதுக்கப்புறமேட்டு எப்போ திரும்பியும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. இப்படியே விட்டால் உனக்கு சுத்தமாக எனர்ஜியே இருக்காது. உன் மேலே சூரிய வெளிச்சம் கூட படலை. சுத்தமாக உன்னுடைய பாடியில் வைட்டமின் டி இருக்காதுன்னு எனக்கு தெரியும். என்னுடைய பிளட்ல இருந்து அதை எடுத்துக்கோ. என்னால் அதை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நீ என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே கிட்ட போக நம்ம டேயுடைய சென்ட் வந்து நம்ம ஜங்குக்குள்ளே இருக்க அந்த ஆல்ஃபாவை ட்ரிகர் பண்ணுது. அவருக்கு இவ்வளோ நேரம் வந்து அந்த ஒரு பிளட்டுக்காக இயங்கிட்டு இருந்தவர், அவருடைய வேம்பயர் அந்த ஒரு பர்சனாலிட்டி தான் ஃபுல்லாக அப்படி டாமினண்ட்டாக இருந்திருக்கும். பட் நம்ம டேவுடைய சென்ட் வந்து ஆல்ஃபாவை ட்ரிகர் பண்ணால் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை கேர் பண்ணணும்னு தோண ஆரம்பிக்குது. ஸோ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து லாஸ்ட் டைம் எங்கே நிற்க வச்சு அவரை பைட் பண்ணாரோ அந்த இடத்துல அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காரு, ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெடியாக நிற்கிறாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா நம்ம டேவுடைய கையை சாஃப்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த பெட்டில் கிட்ட இழுத்து போட்டு அமைதியாக உட்கார வைக்க நம்ம டேக்கு எதுவுமே புரியல, என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க. பட் நம்ம ஜங்கு, இத்தனை நாள் நீ சொன்னதை நான் கேட்டேன், இப்போ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை படுக்க வைக்கிறாரு. அவருடைய பெட்ஷீட்டை வச்சே நம்ம டேவை க்ளோஸ் பண்ணுறாரு. அந்த பெட்ஷீட்டில் நம்ம ஜங்குக்குடைய சென்ட் இருக்குது. நம்ம டேக்கு அது ரொம்பவும் காமாக இருக்குது. அவ்வளோ செட்டில் ஆகுது அவருடைய ஹீட்டு நம்ம ஜங்குக்குடைய சென்ட்டுக்கு. நம்ம ஜங்குக்கு வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு,
அந்த பெட்ஷீட்டில் இருக்க அவருடைய பாடி சென்ட்டுக்காக நம்ம டேவோடைய ஹீட் வந்து கண்ட்ரோல் ஆகிறது. ஸோ அவருக்கு புரியுது தன்னுடைய பாடி சென்ட் வந்து அவனை காம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு என்னென்னா நம்ம டே வந்து அவருடைய பாடியை வருத்திக்கிட்டு நம்ம ஜங்குக்கு பிளட் கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ அதனால நம்ம ஜங்குக்கு இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த டாமினண்ட்டாக இருக்கிற அந்த ஒரு பர்சனாலிட்டியை குறைச்சிட்டு நம்ம டேக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் அவர்கிட்ட இழுத்து போட்டு வச்சு ஹக் பண்ணுற மாதிரி பிடிக்க நம்ம டேக்கு வந்து அந்த சென்ட்டுக்கும் நம்ம டேவோடைய ஹீட்டுக்கும் அதுக்கும் அந்த பெட்ஷீட்டுக்கும் அப்படியே டைட்டாக நம்ம ஜங்குக்கு ஹேக் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக படுத்துட்டுறாரு. அவரால் சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியல. பட் நம்ம ஜங்கு கூட இருக்கும்போது அப்படியே டோட்டல் காம் ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறாரு நம்ம டேவை பற்றி. நம்ம டேவை அப்படியே டைட்டாக இறுக்கி போட்டு வச்சு டைட்டாக ஹக் பண்ணிக்க நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு நல்லா டைட்டாக நம்ம டேவை. இப்போ நம்ம டே தான் அவருடைய ஃபேஸை வந்து நம்ம ஜங்குக்குடைய செஸ்ட்டில் வச்சுட்டு நல்லா அப்படியே சொகுசாக படுத்து கண்ணை மூடுறாரு தூங்குறதுக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கும் விட்டுட்டுறாரு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பிளட்டை எடுக்கலை, நம்ம டேவை பேட் டச் பண்ணல, அப்படியே நீ கம்ஃபர்டபுளாக இரு அப்படின்ற மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிறாரு நம்ம டேவை. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு 10 o'clock போல் ஆகுது. ஆக்சுவலி நம்ம டேவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அந்த சைட்டில் தேடி இருப்பாங்க. ஆனால் அவன் காலையிலேருந்தே டயர்டாக இருந்தான், ஒரு வேளை வீட்டுக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டே வந்து லீவு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதே சமயம் அதுவும் குட் டைமு நம்ம ஜங்குக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரவும் இல்லை. ஸோ நம்ம ஜங்குக்கும் ஃப்ரீ. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி விட்டதுனால நம்ம டேவும் ஜங்குக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. நம்ம டே தான் ஒரு 10 minutes இருக்கும். அப்படியே நல்லா தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாரு. அவருடைய பாடி அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டுருக்காரு. பொறுமையாக கண்ணு ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே அந்த ஒரு ஹீட்டு நம்ம ஜங்குக்குடைய பாடியிலேருந்து அவருக்கு ஃபீல் ஆகுது அவருடைய சீக்ஸில். ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து பார்த்தா நம்ம ஜங்குக் நல்லா தூங்கிட்டுருக்காரு. அவர் ஜங்குக்குடைய ஃபேஸை பார்த்ததும் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுது. ஏன்னா அவர் ஆல்ஃபா இல்லையா, என்னதான் வேம்பயராக இருந்தாலும் அவருடைய பாடியில் ஆல்ஃபாவும் இருக்கான். ஸோ ஒரு ஆல்ஃபா ஒரு ஒமேகாவுடைய ஹீட்டை கம்மி பண்ணிட்டான்னா கண்டிப்பாக பார்ட்னராக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கை ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு. இந்த விஷயம்லாம் நம்ம டேக்கு நல்லா தெரியும். அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிடுறாரு அவர். அப்படியே அசையாமல் அமைதியாக படுத்துட்ருக்காரு. ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுறாரு. அவ்வளோ நேரம் காமாக இருந்த நம்ம டேயோடைய சென்ட்டில் அந்த நர்வஸ்னஸ் வந்து மிக்ஸ் ஆகவும் நம்ம ஜங்குக்கு வந்து ட்ரிகராகி எழுந்துச்சிட்றாரு. அப்படியே எழுந்துச்ச வேகத்துக்கு நம்ம டே முடிச்சுட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா நம்ம டே நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் என்னாச்சு இல்லை இப்படியே எவ்வளோ நேரமாக இருக்கும் தெரியாது. சரி நான் கிளம்புறேன் கொஞ்ச நேரம். அப்படியே சென்ட் நல்லா காமாக இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். நீ தூங்க, நான் கிளம்புறேன். நீ போயிட்டேன்னா என்னோட சென்ட்டும் போயிடும். இங்கே போகாது. எப்படி சொல்கிற? உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? நீ என்னோடய ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்க. என்னுடைய பாடியில் உன்னுடைய சென்ட் மிக்ஸ் ஆகிடுச்சு. உன்னுடைய பாடிலையும் என்னுடைய சென்ட் மிக்ஸ் ஆகிடுச்சு. நீ என்ன தான் வாஷ் அவுட் பண்ணாலும் அந்த சென்ட் போகாது. நான் கிளம்புறேன். உனக்கு இப்போ ஓகேவா? ஃபேஸ்லாம் ஏறிட்டா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எதுக்கு நீ பார்க்குற? நான் கிளம்புறேன். ஆனால் என்ன பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நம்ம டேயோடைய நெக் சைட் போகிறாரு. நம்ம டேக்கு படபடப்பாகுது. ஐயோ கொஞ்சம் கூட சொல்லாமல் கொள்ளாமல் கடிக்க வராதே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜங்குக்கை வந்து நம்ம டே தள்ளிலாம் விடல, அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு அவருடைய ட்ரெஸ்ஸை. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் அந்த தூக்கத்துலேயே நம்ம டேவை போட்டு அப்படி கடித்து அந்த பிளட்டை வந்து சக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கு வந்து இந்த வாட்டி கடிக்கிறது நம்ம டேக்கு சுத்தமாக வலிக்கவே இல்லை. அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவன் வலிக்காமல் கடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா ஜங்குக்குடைய பேக் ஹெட் இருக்கும் இல்லையா,
அதை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறாரு, இப்படி வாட்டமாக இருக்க மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் அதனால் அவருக்கு தேவைப்படுற அளவுக்கு பிளட்டை வந்து சக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே அந்த பெட்டில் படுத்துட்டுறாரு. இந்த பால் குடித்தா குழந்தைங்களாம் தூங்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே அமைதியாக படுத்துட்டுறாரு. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, இவன் என்ன நேரத்தில் என்ன பண்ணுறானே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அந்த பெட்டை விட்டு இறங்க நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவுடைய கையை பிடிக்கிறாரு. இப்போ நம்ம டே தான், என்ன எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, தூக்கத்தில் விளையாத, உண்மையதான் சொல்கிறேன், நான் போகணும் விட சங்கு, இது கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே நம்ம டேவை பிடிச்சிக்கிட்ட இழுக்க அவரும் அந்த பெட்லேருந்து எழுந்திரிச்சு பெட்டில் அப்படியே உட்கார நம்ம டே வந்து நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து பெட் எஜ்ஜில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டேவுடைய கையை பிடிச்சி கிட்ட எடுக்க நம்ம டே கிட்ட வரவே மாட்டேங்கிறாரு. ஒரு மாதிரி இப்படியே ஸ்டக்காக அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா 2 கையும் பிடிச்சி கொஞ்சம் கிட்ட ஃபோர்ஸாக எழுதுற நம்ம டே கொஞ்சம் கிட்ட வந்துடுறாரு. இப்போ அப்படியே நம்ம டேவுடைய ஹிப்பை சுற்றி கையை போட்டுட்டு நம்ம ஜங்குக்கு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம டேவுடைய ஸ்டமக்கில் வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹெட்டை வச்சு சாஞ்சிட்ருக்க இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கார் நம்ம டே கிட்ட. நம்ம டேக்கும் அது தெரியுது, அவருக்கு ஹீட்டு கண்ட்ரோல் ஆனதே ஜங்குக்கால தான். அதே ஒரு மாதிரி அவருக்கு ஷையாக இருக்குது. இது பார்த்ததுக்கு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு வேறு இப்போ சொல்கிறான். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இன்னும் வேறு கட்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, டாடா படம் இருக்கு இல்லையா, அதில் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து சண்டை போட்டதுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் சமாதானம் ஆவாங்க. அப்போ ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிப்பார். இப்போ அப்படியே குழந்த மாரி அந்த ஹீரோயினுடைய ஸ்டமக் சைடு வந்து அப்படியே நல்லா சாஞ்சிப்பார். அப்படியே அந்த ஒரு பொசிஷனில் நம்ம ஜக்குக்கு வந்து நம்ம டேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. நம்ம டேக்கும் என்னன்னு தெரில, ஒரு புது விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி நம்ம ஜங்குக் கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜங்குக்கு அப்படி ஹக் பண்ணும்போதே நம்ம டேக்கு செம்ம ஷையாகி அந்த சென்ட் அவருடைய அந்த 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 சென்டெல்லாம் அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிருக்கும் அந்த ஒரு ஷைனஸில். இப்போ அப்படியே நம்ம டே தான் நம்ம ஜங்குக்குடைய ஹெட் அப்படியே லைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, சரி நான் கிளம்புறேன் விடு, எப்போ வருவேன், என்னால் எப்போ முடியுமோ நான் இப்போ வர விடு, நாளைக்கு வா, முடிஞ்சா வருவேன், வரணும், சரி, எனக்கு கூட பிடிச்சிருக்கு, சரி விடு, நான் போகணும், நேரம் ஆகுது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நேற்று என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசினா, எப்போ என்ன எப்படி பேசிகிட்ருக்கேன், எனக்கு நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், இங்கே பாரு, இதை பற்றிலாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம், முதல்ல விட நான் போகணும், இல்லைன்னா யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், அப்புறமேட்டா எப்போ என்னை இங்கேருந்து வெளியே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணு, அப்போ நான் அவனை விட்டுறேன். ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கனே, இங்கே பாரு, எனக்குன்னு யாரும் இல்லை, உனக்குன்னு யாரும் இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலோ வெயிட் பண்ணிக்கிட்டோம், என்னை நீ இந்த இடத்த விட்டு காப்பாற்றுறேன்னு சொல்கிற, என்னை இங்கேருந்து காப்பாற்றி விட்டதுக்கப்புறம் நீயும் இங்கே இருக்க வேண்டாம், நான் ஒரு அழகான ஃபேமிலியாக இருக்கணும்னு புதுசாக ஆசை வருது, ப்ளீஸ். இங்கே பாரு, நீ ஆல்ஃபான்றதை மறந்துட்டு என்கிட்ட எப்படிலாம் பேசிகிட்ருக்க, ஆல்ஃபான்றது மற்றவங்களுக்குலாம் டாமினண்ட்டான ஒரு பர்சன், கட்டிக்க போகிறான்ட்டு இல்லை, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே உங்ககிட்ட குழந்தையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்குள்ளே கட்டிக்க போகிறவா அப்படி இப்படின்னு, முதல்ல இங்கேருந்து வெளியே போகிற வேலையை பாரு, அதுக்கப்புறமேட்டு மற்றதை பற்றி யோசி. கடைசி வரைக்கும் நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேலாம், விடு, நான் போகணும்னு சொல்கிறேன்ல, புரிஞ்சுக்கோ, சரி பாய்.
ஹாய், சேஃபாக இருந்துக்கோ. ம், உனக்காக வெயிட் பண்ணுவேன். நான் வர முடிஞ்சால் தான் வருவேன். எதிர்பார்ப்பேன். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு அப்படியே நம்ம டேவை விட இப்போ உடனே நம்ம டேவும் நம்ம சங்குக்கிட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போயிட்டு பொறுமையாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போயிட்டு லாஸ்ட்டு ஒரு பார்வை நம்ம சங்குக்கு திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜங்குக்கை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு திரும்பியும் மயக்க ஊசியை போட்டு அந்த இடத்துல நிற்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்பவும் டேஞ்சரஸாக இருக்குது. இது வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு உள்ளே விடுறது அந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஆனால் இப்போது ஜங்குக்குடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஷார்ப்பான பொருட்கள் அவன் மேலே தூக்கி எறிகிறது, அதுவும் இல்லாமல் அவன் எந்தளவுக்கு அலர்ட்டாக இருக்கான் அப்படின்றது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் வைக்கிறாங்க. நம்ம ஜங்குக் முடிஞ்ச அளவுக்கு அதில் இந்த எல்லாத்துலேருந்தும் தப்பிக்கிறாரு. ப்ளஸ் அவருக்கு வர கோவத்துக்கு இருக்கிற ஷார்ப்பான பொருட்கள்லாம் தூக்கி அந்த கண்ணாடி பக்கமாகவும் தூக்கி அடிக்கிறாரு. அவர் அவ்வளோ கோவப்படுறாரு. நம்மகிட்டே வந்து பக்கத்து டிபார்ட்மெண்ட்டை வேலை பார்த்துட்ருக்கவருக்கு அவருக்கு ஒரு மாதிரி உள்ள என்னமோ கெட்டது நடக்கிற மாதிரி உள்ள தோணுது. ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபீல், இது வரைக்கும் இல்லாத ஒரு வார்ம் ஃபீல் அவருடைய மனசில் வருது. இப்போ நம்ம டே தான் பக்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவர்கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே. இரு, அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்ன? நேற்றுக்கு எங்கே போன நீனா? லஞ்சுக்கு அப்புறம் காணோம். அது எனக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதனால் வீட்டுக்கு போயிட்டான். ஓ சரி, எனக்காக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா? என்ன? அது நேற்று எனக்கு கொடுத்த வேலை இது, நான் பண்ணாமல் விட்டுட்டேன். என்ன ஆச்சு? பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஆல்ஃபாவை வந்து எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்கல்ல. ஆமாம். அவங்களுடைய அந்த ஆல்ஃபாவுடைய ரூம் பக்கத்தில் இருந்த 3 கேமராவும் வேலை செய்யாமல் போயிட்டுருக்கு. அதுக்காக எலக்ட்ரிஷனை கூப்பிட்ருக்காங்க. அவன் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் கூட்டிகிட்டு வரியா? எதுக்கு? அது கேமரா ஒர்க் ஆகிட்டுருக்கு, பட் மானிட்டரில் கனெக்ட் ஆகலை. பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவனை நீ மேலே கூப்பிட்டு வரணும். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருனா அந்த இடத்த விட்டு அப்படியே நம்ம வந்து கீழே போகிறாரு. அந்த எலக்ட்ரிஷியன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இல்லையா, கீழே போகிறாரு. நம்ம டே அந்த இடத்துக்கு போனதும் நம்ம டேவை பார்த்துட்டு அந்த எலக்ட்ரிஷியன் வந்து சார் நான் தான், அது வந்து தப்பாக கால் பண்ணிட்டாங்க, அங்கே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிடுங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீரியஸாவா? 3 கேமரா கனெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் கிளம்புங்க. ஓ ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க சொல்லுங்கள். இல்லை, ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி ரெக்கார்ட் ஆனது எல்லாமே அதில் ப்ளே ஆகுமா? ஆமாம், ரிவைண்ட் பண்ணால் ஆகும். அது எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு எதாவது தெரியுமா? எதுக்கு டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது சும்மா கேட்குறேன். அந்த ஆப்ஷன் சிஸ்டமில் தான் இருக்குது. ஓ ஓகே, நீங்கள் போங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிஷியன் அந்த இடத்த விட்டு போகிறாரு. பட் நம்ம டே மேலே அவனுக்கு டவுட் வந்துடுது. ஸோ என்ன பண்ணுறான்னா, அவனை வந்து கால் பண்ணி கூப்பிட்ருப்பாங்க இல்லையா, அந்த நம்பருக்கு இவர் திரும்பியும் கால் பண்ணுறாரு. அப்போது அந்த சைடில் இருந்து எடுக்கிறது யாருன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் சைடில் உள்ள ஒரு சீஃப் டாக்டர். அவர் வந்து கால் அட்டென்ட் பண்ணி அந்த எலக்ட்ரிஷியன்கிட்ட பேச, சீஃப் டாக்டர்கிட்ட அவன் சொல்லிடுறான், இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்தார், அங்கே உங்களுடைய லேபில் ஒர்க் பண்ணுறவர் தான், அவர் வந்து கேமராலாம் சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாரு, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு அந்த சீஃப் டாக்டர் யார் சொன்னால் சரியாயிடுச்சுன்னு மரியாதையாக உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விட்டுன்றாரு. இப்போது அந்த சீஃப் டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருனா, மெயின் கேமரா அந்த சிஸ்டம்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு போயிட்டு என்ட்ரன்ஸில் போயிட்டு யார் இந்த எலக்ட்ரிஷியன்கிட்ட பேசினதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்றான். அப்படி பார்த்ததில் நம்ம டே வந்து வசமாக சிக்கிட்டுறாரா, அவனுக்கு டவுட் வந்துடுது. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து கேமராலாம் செக் பண்ண ஆரம்பிக்க, நம்ம டே வந்து அதிகமாக நம்ம ஜங்குடைய ரூம் சைட் போயிட்டு வரதை வந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் ஃபஸ்ட்டு சீன் நம்ம
டேவை வந்து நம்ம ஜங்குக்கை தூக்கிட்டு போகிறான் அந்த சீன். அதில் வந்து அவன் கண்டுபிடிக்கிறான் ஜங்குக்கு வந்து டேக்கிட்ட காமாக ஃபீல் பண்ணுறத. ஸோ இது என்ன புதுசாக இருக்குது, இவங்கிட்ட மட்டும் சாந்தமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துடுது அந்த டாக்டருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் இந்த லேபில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு போட்டு வாட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வேறு நம்ம டேக்கு ஃபீல் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரேடியாக மேலே ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா நம்ம டே வந்து பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல சீஃப் டாக்டரும் வந்துடுறாரு. நம்ம டே அந்த இடத்துல நிற்கிறத பார்த்துட்டு அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கை காட்டிட நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுது. ஐயோ போச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க போல எதையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து பயத்தில் இருக்கிறத நம்ம ஜங்குக்கு ஃபீல் ஆகுது. அது ஃபீல் ஆக ஆரம்பித்ததும் அந்த இடத்துல ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை தூக்கி அடிக்கிறாரு அந்த மிரர் மேலே. அது எவ்வளோ தான் தாங்கும்? அந்த மெட்டல் வெயிட்டுக்கு நம்ம ஜங்கு போட்ட ப்ரெஷருக்கு அந்த கண்ணாடி உடையுது. அந்த கண்ணாடி வழியாக நம்ம ஜங்குக்கு ஈஸியாக வெளியே வந்துடுறாரு. அவர் வந்ததும் பார்க்குறாரு நம்ம டே வந்து ஒரு மாதிரி ஒரு 4 பேர் அவனை ரவுண்ட் அப் பண்ணி பிடிக்கிறதுக்கு கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் பின்னாடி ஜங்குக்கு நிற்கிறத அந்த 4 பேர் பார்த்துட்றானுங்க. ஸோ நம்ம டேவை விட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறானுங்க. இப்போது அந்த சீஃப் டாக்டரும் நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் போயாச்சு. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டே கிட்ட போயிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம டேவை அப்படியே செக் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்க இந்த சீஃப் டாக்டருக்கு செம ஷாக்கு. என்னடா பேசுகிறான் இவன், இப்படி கொஞ்சம் இவனுக்கு அவனுக்கு என்ன தான் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இதில் வேறு அதே சைட்டில் உள்ள ஒரு பாடிகார்டு, அதாவது எதனாவது ஒரு விஷயம் ஒரு எல்லை மாரி போகிறதுக்கு அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா டக்குன்னு பாடிகார்ட்ஸை கூப்பிட்டு சேவ் பண்ணுறதுக்காக ஒரு சில பேரை வச்சுருக்காங்க. அந்த பாடிகார்ட்ஸை கூப்பிட்டு விட அவங்க வந்து நம்ம ஜங்குக்குடைய ஸ்ட்ரென்த் தெரியாமல் போயிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. பட் போட்டு வெளுத்து வாங்குறாரு நம்ம ஜங்குக்கு. நம்ம டேக்கு இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. இதுக்கு மேலே இவனை இங்கேயே வச்சுருந்தா சரிப்பட்டு வராது, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாமல் ப்ளஸ் நம்ம ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டார். ஸோ இவனை இங்கே சண்டை போட விட்டால் டைம் வேஸ்ட் ஆகிடும், இங்கேருந்து இழுத்துட்டு போகிறத விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா நம்ம டே வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டே இருக்காரு. வா வா போதும் வா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஜங்குக்கு நின்று அடிச்சிட்ருக்காரு. அந்த பாடிகார்ட்ஸ் மாதிரி இருக்கானுங்களெல்லாம் பல்காக இருக்காருங்க. அவங்களாம் போட்டு நின்று அடிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கூட எனர்ஜி கம்மியாகவே இல்லை. போட்டு அப்படி வச்சு வாங்குறாரு நம்ம ஜங்குக்கு அவனுங்கள. இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டே தான் கத்துறாரு. டேய் காதில் விழுதா இல்லையோ, நான் அவனை கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்க இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே சொல்கிறத வந்து கேட்குறாரு. அவர் பக்கம் வந்து திரும்பி அமைதியாக நிற்கிறாரு. அந்த டாக்டர் வந்து பார்க்குறான் டேக்கு மட்டும்தான் அவன் அடங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து டேவை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு போயிடுறான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டே வந்து இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குடைய கையை பிடிச்சிட்டு அந்த லேபை விட்டு வெளியே போகிறதுக்கு ஸ்டெப்ஸில் ஓடிட்டுருக்காங்க. இவங்க இருக்கிறது 4வது ஃப்ளோர். ஸோ நம்ம டே வந்து ஆல்ரெடி 2 ஃப்ளோர் கீழே வந்து இறங்கியாச்சு. நிறைய பேர் துரத்திக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லை. வர வழியெல்லாம் நம்ம ஜங்குக்கு சண்டை போடுறதுக்கு ஓட அவன் பனியனை பிடிச்சி இழுத்துட்டு வரது தான் நம்ம டேக்கு வேலையாகவே இருக்குது. அவருக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை. ப்ளஸ் நம்ம ஜங்குக்குடைய ஸ்ட்ரென்த்தை வந்து டாலரேட் பண்ணவே முடியல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். இழுக்க ஓடிக்கிட்டே இருக்கார். இருந்தாலும் அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படி பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு. ஆனால் நம்ம டே வந்து கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் யோசிச்சு நம்ம ஜங்குக்கு அந்த லேபை விட்டு வெளியே மெயின் ரோட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அது ஒரு வெல் டெவலப்டு ஏரியான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரோடு ஃபுல்லாக வண்டிங்க போயிட்டே இருக்குது. காராக போகுது, 2 வீலராக போகுது. ஆப்போசிட்டில் பார்த்தா பில்டிங்கு சந்தாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே இழுத்துக்கிட்டு ஓடுறாரு. அப்படி ஓடிட்டுருக்காரு. இப்போது அப்படி ஓடிட்டுருக்கும் போது தான் ஒரு அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பார்க்குக்கு போகிறாரு. நீங்கள் கனடாலாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குக்கு அந்த சைடில் அப்படியே ஃபாரஸ்ட் தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய இடமா இருக்கும். இங்கே இருக்க மாதிரி இந்த சீசாவும் இதெல்லாம் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. பிக்னிக் வரதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த ஏரியா அப்படியே நம்ம ஜங்கு கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள நுழையிறாரு நம்ம டே. அப்படி போகும்போது 5 வருஷம் கழித்து நம்ம ஜங்குக்குடைய பாதம்
புல்லில் படுது. அந்த புல்லை கால் வச்சதும் நம்ம ஜங்குக்கு ஒரு புது ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறாருனா அப்படியே அவருடைய கையை திருப்பி நம்ம டேவோடைய கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு ஃபாஸ்ட்டாக முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை எடுத்துக்கிட்டு உள்ளே ஓடுறாரு. உள்ளே ஃபுல்லாக கல் முள் குச்சின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நம்ம டேக்கு வந்து இந்த இடம் பழகுனது இல்லை. ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இது பண்ணிட்டு ஓடிட்டு வராரு. பட் நம்ம ஜங்குக்கு இதெல்லாம் அத்துப்பிடி. அவருக்கு ஈஸியாக இந்த இடத்துல ஓடுறதுக்கெலாம் தெரியும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்காரு. நம்ம டேக் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறத நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு கொஞ்சம் ஈஸியான ரூட்டுக்காக நம்ம டே வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இப்படி போக 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 கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நிற்காமல் ஓடிருக்காங்க. சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட்டுக்கு போயாச்சு. அப்போ இவங்க சேஃப். இவங்களை தேடி பின்னாடி வந்தவங்க எல்லாருமே ஆல்ரெடி வழி மாறி போய் நம்ம டேவையும் ஜங்குக்கையும் பிடிக்க முடியாத எல்லைக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா அவர் கையில் இருக்க மொபைல் அந்த இடத்துல போட்டு உடைச்சிட்டாருனா அதை வந்து ட்ராக் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. எதுனாவது சிப்பு எதுனாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கானுங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவும் இல்லை அப்படின்னதுக்கப்புறமேட்டு தான் மூச்சு வாங்கி அந்த இடத்துல அப்படியே அமைதியாக உட்காடுறாங்க. நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல ஒரு குட்டி ஓடை மாதிரி போயிட்டுருக்கு. அந்த ஓடையில் போய்ட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு அவருடைய பிளட்டெல்லாம் அப்படியே தொடச்சி எடுத்துட்டு அப்படியே அந்த புண்ணெல்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படியே காத்தாடுற மாதிரி அப்படியே விட்டுடுறாரு. நம்ம டே வந்து போயிட்டு அந்த ஊண்டு எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கை பார்க்க அதெல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் கொலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவை காம் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம டே தான் எப்படி நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாச்சு, ஓகேவா? ஆனால் ஷர்ட்டாக ரெடி பண்ணும், நிறைய வேலை இருக்கு. நீ இங்கே இரு, நான் அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறேன். தனியாவா? என்னை பற்றி நீ என்ன நினச்சா? இங்கே இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா ஒரு மாயமான ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்குடைய பாடியில் ஒரு வேம்பயர் பிளட் இருக்கு இல்லையா? வேம்பயருடைய மோஸ்ட் ஸ்பெஷாலிட்டி எது? அவங்களால இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு அந்த இடத்துக்கு போக முடியும். நம்ம ஜங்குக்கு டேவுடைய கண்ணுக்கு முன்னாடியே மறைகிறாரு. நம்ம ஜங்குக்கு மறைஞ்சு போனால் நம்ம டே உட்காந்து இந்த இடத்த விட்டு தேடுறாரு, எங்கே போனால் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 மினிட்ஸாக நம்ம டே வந்து ஜங்குக்கு ஃபுல்லாக அந்த இடத்த ஃபுல்லாக தேடிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு ஒரு பெரிய கட்டை அப்படியே கீழே பின்னாடி பக்கமாக தொங்க போட்டு இழுத்துட்டு வராரு ஒரு காட்டுக்குள்ளேருந்து. இப்போ நம்ம ஜங்குக்கு வர சவுண்டை கேட்டு, ஏன் எங்கே போன நீ? எனக்கு தெரியும் நீ இப்படி தான் தேடிட்டு இருப்பேன்ட்டு. எங்கே போன நீ? அது என்னால் அது முடியும். என்னால் இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போ நீ அங்கே ரூமில் இருக்கும் போதே பண்ணிருக்கலாம்ல? ஆமாம் பண்ணியிருக்கலாம் தான். ஆனால் அந்த ரூமை சுற்றி என்னமோ என்னால் பவரை யூஸ் பண்ண முடியல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஓ, ஒரு வேளை மேக்னெட்டிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குமோ தெரியல. சரி, நான் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ணிட்டு கூட இரு. விளையாடாத, சீரியஸாக கேட்குறேன். நான் ஆல்ரெடி உன்னை மார்க் பண்ணிட்டேன். அவனுடைய கழுத்தை தொட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல நம்ம டீமும் வந்து கழுத்தை அப்படி லைட்டாக டச் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவர் பண்ண அந்த பைட் மார்க்கு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி போட்ட அந்த ஒரு ஆல்ஃபா வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன், ஒரு ஆல்ஃபா ஒரு ஒமேகாவை தான் மெட்டாக சூஸ் பண்ணுதுன்னா அதில் ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க 2 பேருமே அந்த ஃபஸ்ட்டு ஹீட் அப்போ ஒன்றா இருக்கணும். செகண்டு அந்த ஹீட் அப்போ ஆல்ஃபா ஒமேகாவை மார்க் பண்ணணும். நம்ம ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டேவை பைட் பண்ணி மார்க் பண்ணிட்டாரு, ப்ளஸ் ஹீட் அப்பையும் ஒன்றா இருந்துட்டாங்க. ஸோ டெக்னிக்கலி பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டே வந்து தன்னுடைய ஒமேகாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் நம்ம டே தான் இன்னமும் அதை விஷயம் பற்றி எதுவுமே புரியாமல் ஒன்றுமும் ஒரு மாதிரி மண்டையை போட்டு குழப்பிட்டுருக்காரு. இதெல்லாம் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் அவருடைய ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே வேலையை ஆரம்பிக்க நம்ம டே, என்ன கேள்வி கேட்டுட்டு வேலையை பார்த்துட்ருக்க? நீ ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். நான் எப்போ சொன்னேன் அப்படி? மூஞ்ச பார்த்தாவே தெரியுது. அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்கானே. இது ஏன் இடம்? சரி சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சொன்னல. என்ன பண்ணணும்? சாப்பாடு ரெடி பண்ணுறியா? ஓகே
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா அந்த லேப் கோட்டை வந்து ரிமூவ் பண்ணி அந்த பக்கமாக தூக்கி போடுறாரு. இப்போ நம்ம டே வந்து பிளாக் கலர் பேண்ட் ஒயிட் கலர் ஷர்ட்டோட தான் இருக்கார். நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு அந்த பேகி பேண்ட்டு ப்ளஸ் ஒயிட் கலர் பனியனோட இருக்கார். அங்கங்கே உடம்புல வர கீரல் நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்கா. நம்ம டே வந்து அந்த காட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல இந்த ஃப்ரூட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இடமா வந்து ஒரு பெரிய இலையில விரித்து போட்டு அதில் வைக்கிறாரு. ப்ளஸ் அந்த நெருப்பெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, நம்ம டேட்டை வந்து ஒரு லைட்டர் இருக்கும். அந்த லைட்டர் வந்து எதுக்குன்னா லேபில் வந்து ஒரு இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பர்பஸ்க்காக. அதனால நம்ம டே கிட்ட எப்போவுமே லைட்டர் இருக்கும். ஸோ அந்த லைட்டரை எடுத்து அந்த இடத்துல ஒரு நெருப்பையும் பற்ற வைக்க நம்ம ஜங்குக் வந்து அதுக்குள்ளார அவங்களுக்கும் ஒரு சின்ன ஷெல்டர் டெம்ப்ரவரியாக ரெடி பண்ணிடுறாரு. இப்போது நைட் ஆகுது. ஒரு ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நைட் சீனரி. பக்கத்துலேயே ஒரு சின்ன ஓடை, அதுக்கு பக்கத்தில் நெருப்பு மூட்டிக்கிட்டு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸாக வச்சுட்டு சின்ன ஒரு ஷெல்டரோட அப்படியே நம்ம டேவும் ஜங்குக் அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துட்ருக்க. அன்னைக்குன்னு பார்த்து ஃபுல் மூன், நிறைய நட்சத்திரம் இருக்குது. 2 பேரும் வானத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு அவங்களுடைய டின்னரை முடிக்க இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்து ஜங்குக் நீ கேட்டல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. பண்ணிக்கலாம், எனக்கு தெரியும் நீ ஒத்து பண்ணு. பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டா. சரி, நான் ஆல்ஃபான்றது மறந்துடுற போலியே. நீ என்ன தான் ஆல்ஃபாவாக இருந்தாலும் என்கிட்ட அடங்கி தான் போகணும். உன்னை தவிர வேறு யாருக்கும் அடங்க மாட்டேன், தெரியும். சரி, தூங்கலாமா? இரு ஒரு நிமிஷம். என்ன? ஒரு நிமிஷம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா குடு 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 குடுன்னு ஓடுறாரு. ஓடி போயிட்டு அந்த இடத்துல ஒரு பூ ஒன்று இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பூவோடைய காம்போடு பிச்சுட்டு வந்துட்டு அந்த காம்பை வந்து ரிங் அந்த ஷேப்பில் வந்து அழகாக நம்ம ஜங்குக்கு வந்து முடிச்சு போடுறாரு. இப்போ அது பார்க்குறதுக்கு அந்த பூ வந்து மேலே இருக்க ஒரு டைமண்ட் மாதிரி, கீழே வந்து அந்த ரிங் வந்து நம்ம ஃபிங்கர்ஸில் வந்து போடுற அந்த ரிங் மாதிரி அழகாக அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம டே கிட்ட காட்ட, என்னது அது? மேரேஜ் ரிங். என்ன? கை காட்ட. சரி, will you marry me? Yes, I do. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ சொன்னதும் நம்ம ஜங்குக்கு வந்து அழகாக அந்த ரிங்கை போட்டு விட்றாரு. இப்போ அந்த ரிங் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மாக் பண்ணுறாரு. இப்போ நம்ம டீயை பார்த்துட்டு என்ன அப்படி சிரிக்கிற அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே முட்டி போட்டுக்கிட்டே நம்ம டே கிட்ட வர நம்ம டே ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி போகிறாரு. இப்போ அப்படியே நம்ம டேவுடைய கையை இடுப்பை சுற்றி அந்த ஷெல்டர் கூட இழுத்து போட்டு கீழே அப்படியே போட்டுடுறாரு. கீழே ஃபுல்லாக அந்த இலை அது இதுன்னு போட்டு நல்லா பிச்சுக்குன்னு ஆக்கி வச்சுருக்காரு நம்ம ஜங்குக்கு. அது மாதிரி போடுவோம் நம்ம டே ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி என்னடா பண்ணுற அப்படின்றதும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ வந்து நம்ம ஜங்குக் தான், இது வரைக்கும் என் கூட நீ நைட் ஸ்டே பண்ணதில்லை, இட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெல்டர் வந்து ஒரு லீஃப் வச்சு தான் வந்து அந்த டோரை ரெடி பண்ணியிருப்பார் நம்ம ஜங்குக். அதை அப்படியே பொறுமையாக அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜங்குக் டே கிட்ட வர, இங்கே பாரு நம்ம இருக்கிறது காட்டில், புரியுதா? மூடிக்கிட்ட படுத்துட்டோங்க, எனக்கு தூக்கம் வருது. என்ன? மேரேஜ் ஆகிடுச்சுன்னா என்ன அப்படி பார்க்குற? அது நீ நடக்கிறதுலாம் எங்கே ஆகாது, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை அப்படியே அமைதியாக்கிட்ட நம்மகிட்டே ஒரு பக்கமாக படுத்து தூங்கிட நம்ம ஜங்குக் சும்மா விடுவாரா? அவர் தான் ஆல்ஃபா வச்சு அழகாக அமைக்கி போட்டுடுறாரு நம்ம டேவை. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அந்த சின்ன சின்ன கீச்சுன்னு அந்த பறவை சத்தத்தை வச்சு தான் நம்ம டே ஜங்குக் 2 பேருமே ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சி வெளியே ஃபுல்லாக சுற்றி பார்த்தா அவ்வளோ அழகான ஒரு மார்னிங், உண்மையிலே ரொம்ப ஒரு அழகான மார்னிங். அழகான ஒரு பார்ட்னர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்து ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் 2 பேருக்கும் கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் ஒருத்தருக்கு பார்ட்னராகவும் மாறிடுறாங்க இல்லையா? ஸோ அழகாக அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட்
அவங்களுக்கு ஃப்யூச்சரில் மேபி பேபிஸ் வரலாம். சரி, நான் போகிறேன். பாய். நான் இதோட இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நானும் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாட்டா எவ்ரிவன். சாரி, வீடியோ லேட் ஆகிடுச்சி. என்ன காரணம்னா நான் மறந்துட்டேன். மன்னிச்சுடுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே நம்ம வேலையை போய் பார்ப்போம். பாய் பாய் எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல்.